முக்கிய செய்திகள். மின்சார உயர்வை கண்டித்து வரும் சனிக்கிழமை தேமுதிக ஆர்ப்பாட்டம். கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழகத்தில் பரவி வரும் பன்றிக் காய்ச்சல். ஒருவர் பலி, மருத்துவமனையில் பலர் அனுமதி. சாலை விபத்தில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முத்துக்குமரன் மரணம். புதுக்கோட்டை அருகே கோர விபத்து. இந்திய ராணுவ தலைமை தளபதிக்கு தடை. நேபாள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மத்திய அரசு அனுமதி மறுப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மின்சார கட்டணத்தை அபரிமிதமாக உயர்த்தியிருப்பதை கண்டித்து ஏப்ரல் 7ஆம் தேதி சனிக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 7,874 கோடி ரூபாய் அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசின் மின்வாரியம் சார்பில் அளித்த பரிந்துரையை ஏற்று மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த மின் கட்டண உயர்வால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மின்வாரிய அலுவலகங்களின் முன்பு தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் என அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு கேப்டன் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதால் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. காங்கேயத்தை சேர்ந்த கந்தசாமி என்பவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் காய்ச்சல் குறையாததை அடுத்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கந்தசாமியின் இரத்த மாதிரி பரிசோதிக்கப்பட்டதில் அவருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதியானது. கடந்த 13 நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த கந்தசாமி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 15 நாளைக்கு முன்னாடி சளி காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நார்மலான காய்ச்சல்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குணமாகலை. மறுபடியும் கோயம்புத்தூரில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ஐசியூவில் கிட்டத்தட்ட 15 நாள் பக்கம் இருந்தாங்க. இருந்து கடைசியில் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வந்து பன்றிக் காய்ச்சல்னு சொன்னாங்க. சொல்லி அவங்களை குணப்படுத்த முடியல. கடைசி வரைக்கும் நாங்கள் போராடி பார்த்தோம், ஒன்றும் முடியல. நேற்று சாயந்தரம் வந்து தவறிட்டாங்க. பன்றிக் காய்ச்சல் மேலும் பரவாமக்கிறதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரியான நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தணுங்கிறது எல்லாத்தோட வேண்டுகோள், ஆசை. இது தவிர கோவையில் ஒருவருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த தனியார் நிறுவன மேலாளர் ஒருவருக்கும் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த மற்றொரு நபருக்கும் பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடுமையான காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, மூக்கில் இருந்து நீர் வடிதல் போன்றவை பன்றிக் காய்ச்சலுக்கான முக்கிய அறிகுறிகளாகும். இத்தகைய அறிகுறி இருப்பவர்கள் உடனே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே பன்றிக் காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டால் மிக எளிதாக மாத்திரை மூலம் குணப்படுத்திவிட முடியும் என்று மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ எஸ்பி முத்துக்குமரன் சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு கேப்டன் விஜயகாந்த் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இன்று காலை தனது காரில் எம்எல்ஏ முத்துக்குமரன் விராலிமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அன்னவாசல் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அவரது காரின் டயர் வெடித்தது. இதில் நிலை தடுமாறிய கார் அருகில் உள்ள பள்ளத்தில் தலைக்கூப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த எம்எல்ஏ முத்துக்குமரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஓட்டுநர் மணிகண்டன் மற்றும் காரில் வந்த புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேட்டுக்குடிப்பட்டியில் உறவினர் ஒருவரின் இல்லத்தில் நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு வீடு திரும்பும் போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முத்துக்குமரனின் மனைவி புதுக்கோட்டையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். முத்துக்குமரனின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி முத்துக்குமரன் கார் விபத்தில் பலியான செய்தி தன்னை திடுக்கிட வைத்ததாகவும், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மில் ஒருவராக கலந்து கொண்டு அவர் பணியாற்றியதும் அப்படியே நினைவில் உள்ளதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். எஸ்பி முத்துக்குமரனை இழந்து துயரத்தில் இருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்துள்ள இயக்கத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த்,
அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமரனின் மறைவையொட்டி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவை நாளை ஒருநாள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தத்ரா வாகன நிறுவன உரிமையாளர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. ராணுவ தலைமை தளபதி அளித்த புகாரின் அடிப்படையில் ராணுவத்திற்கு வாகனம் விற்பனை செய்த நிறுவனமான தத்ரா நிறுவன உரிமையாளர் ரவி ரிஷியை சிபிஐ நேற்று விசாரித்தது. அதைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் தேஜேந்தர் சிங் மீது வழக்கு பதிவு செய்யவும் சிபிஐ தயாராகி வருகிறது. இந்நிலையில் தற்போது தத்ரா நிறுவன உரிமையாளரும் வெளிநாட்டு வாழ் இந்தியருமான ரவி ரிஷியை தற்போது வெளிநாடு செல்ல சிபிஐ தடை விதித்துள்ளது. இதுகுறித்து தகவலையும் நாட்டின் அனைத்து விமான நிலையங்களும் சிபிஐ அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள ரவி ரிஷி சிபிஐயின் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். இதனிடையே நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெறவுள்ள பயங்கரவாதம் பேரிடர் மேலாண்மை குறித்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்க ராணுவ தலைமை தளபதி VK சிங்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை ராணுவ அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது. அப்பாவி மீனவர்கள் இருவரை சுட்டுக் கொன்ற இத்தாலிய கடற்படை அதிகாரிகள் மீது இந்தியா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்று கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடல் பகுதியில் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதால் இந்தியாவில்தான் விசாரணை நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி கொல்லம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக கேரள மீனவர்கள் இருவரை இத்தாலிய கப்பலின் பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்த கொச்சி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இத்தாலியர்கள் இருவரையும் திருவனந்தபுரம் மத்திய சிறையில் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்னும் 4 மாதங்களில் நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பிரதமர் மன்மோகன் சிங்கை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை முதலில் எதிர்பார்த்திருந்தது. எனினும் நடைபெற்ற உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் பிராந்திய கட்சிகளின் ஆதிக்கம் அதிகரித்திருந்தது. அதன் காரணமாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் மன்மோகன் சிங்கை நிறுத்தும் திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அப்பதவிக்கு நிறுத்தப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைமை இதுவரை இறுதி முடிவு எடுக்கவில்லை. இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுகவின் ஆதரவையும் காங்கிரஸ் கோர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பிற்காக ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. காஷ்மீர் மாநிலத்திலும் மணிப்பூர் மாநிலத்திலும் இந்த சட்டம் அமலில் உள்ளது. இந்நிலையில் ஐநா பிரதிநிதி வெளியிட்டுள்ள செய்தியில், ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தால் மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்து வருவதாகவும் அதனால் இந்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். உடனடியாக வாபஸ் பெறப்பட்டால் சட்டம் ஒழுங்கு மேலும் அந்த பகுதியில் மோசமடையும் என்று கருதும் மத்திய அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு பதிலாக திருத்தம் கொண்டுவர முன்வந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் குறித்து பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அதில் வாரண்ட் இன்றி கைது செய்வது, அனுமதியின்றி துப்பாக்கி சூடு நடத்துவது உள்ளிட்ட 3 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அதிபர் ஜர்தாரி வரும் 8ஆம் தேதி இந்தியா வருகிறார். ஒருநாள் பயணமாக இந்தியாவிற்கு வருகை தரும் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி ராஜஸ்தான் மாநிலம் ஆஜ்மீர் சென்று அங்குள்ள ख्वाजा மொயினுதீன் சிஸ்டி புனித தலத்திற்கு சென்று வழிபாடு செய்ய உள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மன்மோகன் சிங்கை ஜர்தாரி சந்தித்து பேசினார். அதன் பிறகு எந்த சந்திப்பும் நடக்கவில்லை. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி மன்மோகன் சிங் ஆசிப் அலி ஜர்தாரி சந்திப்பு நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. காதலர் வினோத்குமார் தற்கொலை செய்து கொண்டது குறித்து அவரது குடும்பத்தினர் தெரிவித்த கருத்துக்கள் பொய் என்று திரைப்பட நடிகை அல்போன்சா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட நடிகை அல்போன்சா, தனது காதலர் தற்கொலை குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மையல்ல என்றும் திரைப்படங்களில் மீண்டும் நடிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். காதலர் வினோத்குமார் தற்கொலை செய்யும் முன்னர் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்க முடியவில்லையே என்று கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாக அல்போன்சா கூறினார். தனது குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதால் திரைப்படங்களில் மீண்டும் நடிக்க முன்வந்திருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். அவர் இறந்ததுக்கு மெயின் காரணம்
இருந்தது வந்து எல்லா இப்போ வந்த பசங்கள்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க, என்னால் ஆக முடியலன்னு சொல்கிற அந்த ஒரு மன கஷ்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அவருக்கு. ஸோ அதுதான் அவரோட இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்கலாம். நாம் இப்போ என்னோட குழந்தைக்காக நான் மறுபடியும் சினி ஃபீல்டுக்கு வரேன், ரீஎன்ட்ரி ஆகிறேன். என்னோட என் பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் இருந்தா என்னங்கிறது எனக்கு தெரியாது, பாஸ்போர்ட் எரிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட்டும் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். தமிழகத்தில் தபால் துறை சார்பில் ஏடிஎம், தபால் நிலைய சேமிப்பில் இருந்து பணம் எடுக்க வசதி. மின்வெட்டை பயன்படுத்தி தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.